அறிவிக்க வேண்டியது யாசுவாவை யா என்று அல்லது மேசியா என்று நீ அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிக்கை செய்ய ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இப்ப சிருஷ்டித்த தேவன் யார் அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆமென். உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். அல்லேலூயா. இப்ப உண்டாக்கினவர் யார், சிருஷ்டித்தவர் யார் என்று கேட்டால் யாசுவாவே சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப சிருஷ்டிகராகிய தேவன் யாசுவா ஒருவரே. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யார் என்கின்ற அறிவு நமக்கு வேணும். இரண்டாவதாக நாம் பார்த்தால் 1 யோவான் 5:20 வாசிக்கிற போது, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாய் யாசுவா மெசியா எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்க, இவரே இந்த யாசுவா மெசியாவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். வேற எல்லாம் பொய்யான தேவன். இவர் ஒருவரே மெய்யான தேவன். சிருஷ்டிகராகிய யாசுவா ஒருவரே மெய்யான தேவன். விசுவாசி தான் ஆகணும். சரி, யாருக்கு ஆராதனை செலுத்தலாம்? இயேசுவுக்கு ஆராதனை செலுத்தவா? ஜீசஸுக்கு ஆராதனை செலுத்தவா? யெகோஷுவாவுக்கு ஆராதனை செலுத்தவா? யாருக்கு ஆராதனை செலுத்தணும்? வாசிக்க ரோமருடைய புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிற போது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி மேசியாவும் அவர்கள் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். ஆமென். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க இருக்கலாம் கள்ளப்பைய, அதனால இவன் என்ன செய்வான்? ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் யாசுவான்னு சொல்ல மாட்டான், வேற யாரையாவது சொல்லிடுவான். அதனால அவரே ஆமேன்னு சொல்லிவிட்டார். ஆமீன் என்றால் அப்படியே ஆகட்டும். அதுக்கு மேல வேற எவனுக்கு எதுவும் பேச முடியாது. அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம் துதி செலுத்தணும்னா யாசுவா ஒருவருக்கே செலுத்தணும். ஆமென். இன்னைக்கு உண்மையிலேயே யாசுவாவுக்கு மட்டுமா துதி செலுத்திட்டு இருக்கிறோம்? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், திருத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, மனுஷனுடைய உபதேசம் எப்படி ஆட்டம் போடுது. கேட்டா எங்கள் தேவன் எப்படி இருக்கிறார்? 3 தேவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு வேதத்தில் நிறைய பேருக்கு குழப்பம். ஆமென். இந்த குழப்பம் தெரியணும்னா பிதாவாகிய தேவன் தகப்பனா அப்படின்னு தெரியணும், குமாரனாகிய தேவன் மகனா அப்படின்னு தெரியணும். இவங்க 2 பேரும் மகனும் பிள்ளையும் உறவு முறை என்றால் தாய் எங்க போனா? இந்த குமாரனுக்கு அம்மா எங்க? பிதாவுக்கு பொண்டாட்டி எங்க? ஹலோ, சத்தியம் கேக்குதா? நமக்கு பேச தெரியல. திருத்தோக்காரன் போற பேசணும். என்ன பேசணும்? யாருக்கு பொண்டாட்டி ஆக போற? பிதாவுக்கு பொண்டாட்டி யாரு? குமாரனுக்கு அம்மா யாரு? மரியாள்னு சொல்லுவான், அறிவு கெட்டவன். மரியாளுடைய வயிற்றில் இவர் பிறக்கவே இல்லை. வேதம் சொல்லுது இவர் பிரவேசித்தார். அல்லேலூயா. நான் அவரை மட்டும் சொல்லல, நீயும் நானும் பிரவேசித்தவங்களை தவிர நீயும் நானும் இந்த பூமியில பிறக்கல. ஏன்னா வேதம் தெரியாதவன் சொல்லிட்டு இருப்பான். பிரதர் சிஸ்டர் உங்களுக்கு வயசு எத்தனை? 22. அப்ப நீங்க 22 வருஷம் தான் ஆச்சு. ஐயா உங்களுக்கு வயசு என்ன? 40 40 45 அவ்வளவு ஆயாச்சா? சரி 45 வருஷம். ஐயா இல்ல, என் தேவன் சொல்றார், உலக தோற்றத்திற்கு முன்னமாகவே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். அப்ப நீ எங்க இருந்த? 22 வயசுன்னு சொன்ன, எங்க இருந்த? உலக தோற்றத்துக்கு முன்னாடி எங்கேமா இருந்த? அப்ப அறிகிற அறிவில்ல, புத்தி இல்லாத கலாத்தியரே, வேதத்தின் வசனங்களை உணர்ந்து பார். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார். அவைகளால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவை அவைகள்.
அல்லேலூயா. நான் இந்த உலகம் நாள் உண்டாவதற்கு முன்னாடியே நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் நாட்கள் உண்டாவதற்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொன்னார். உண்மை சொல்றேன், நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். இதை மறக்க முடியாது. ஏன்னா உன்னை என்னுடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருந்தேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கிறீங்க. அதனால தானே உங்களை பேர் சொல்லி அழைக்க முடிஞ்சிச்சு. என்னுடைய பேர் கலிஸ்துராஜ். இது இன்னைக்கு நான் மாற்றணும்லாம் ரொம்ப பாடுபட்டேங்க. கெஜெட்டில் மாற்றணும், கைப்பிரதி போட்டு விசுவாசிகள் மத்தியில் மாற்றணும், என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். ஆனால் எங்கள் அப்பா முடிவு பண்ண பேரை என்னால் மாற்ற முடியலைங்க. நான் கிறிஸ்துராஜ் என்ற பேரை ரொம்ப விரும்புகிறேங்க. கலிஸ்துராஜ் என்ற பேரை விட்டுட்டு கிறிஸ்துராஜ் என்ற பேருக்குள்ளே போனோம். இடையில மனசு மாறிடுச்சு, வேண்டாம், இந்த பேர் தான் இருக்கணும். ஏன்னா இம்மட்டும் என்னை நடத்தின தேவன் இன்னும் நடத்த வல்லமையுள்ள தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் கேட்குறேன், உன்னுடைய வயசு என்ன? ஐயா 40 இல்லை, 50 இல்லை, 500 இல்லை, 1000 இல்லை. உன் வயசு எண்ணில் அடங்க முடியாது. அல்லேலூயா. அன்னை முதல் இன்னைக்கு இருக்கிற, அன்னைக்கு இருந்துட்டு என்ன பண்ண? இந்த பூமிக்கு வந்த. எப்படி வந்த? உங்க அம்மா வயிற்றுலேருந்து வந்தியா? அது அறிவு கட்டவன் சொல்றது. நீயும் நானும் உங்க அம்மா வயிற்றுலேருந்து வரல. உங்க அம்மா வயிற்றுல ஒரு பிண்டம் பிறந்தது. அந்த பிண்டத்துக்கு உயிர் இருந்துச்சு. அந்த பிண்டத்துக்குள்ளால நீ வந்ததுனால அந்த பிண்டம் உனக்காக வளர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அந்த பிண்டம் வளருது. வளர வளர நாம் வளர்ந்துட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன சிப்பி அதில் இருக்குது. இந்த ஓட்டு தான் இருக்கும் சிப்பி. நான் திறந்து பார்த்தா அதுக்குள்ள சதை இருக்குது, ஆனால் உயிர் இருந்துச்சு. அப்போ யோசித்தேன், இந்த சிப்பி உள்ள உயிர் இருக்கிறதுனால சிப்பி வளர ஆரம்பிக்குது. எது? தோடு. அந்த தோட்டுக்கும் உயிர் இருக்கப்போ உயிர் உள்ள சதை உள்ள இருக்குது. இந்த சதை வளர வளர மேல இருக்கிற தோடு வளர்ந்துகிட்டு இருக்குது. சேம் இதே மாதிரி நான் உள்ள இருக்கிறேன். இது இல்லை நானு. இந்த கை நானு கேட்டா, இந்த காலு நானு கேட்டா நான் இல்லை, உள்ளால இருக்கிறேங்க. அதுதான் நானு. இப்போ உள்ளால இருக்கிற நான் வளர என் மாம்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாம்சம் என் தாய் பெற்றெடுத்த மாம்சம். ஆனா உள்ள இருக்கிறது என் தேவன் அனுப்பின உள்ளான மனுஷன். ஆமென். அவன் ஆத்துமாவாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நான் யாருன்றத முதல்ல தெரியணும். இன்னைக்கு தெரியல. அதுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? நான் பிறந்து 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்த? ஒன்று தெரிஞ்சுடுங்க, எங்கேருந்து வந்தீங்களோ நீங்கள் அங்கே போகணும். அல்லேலூயா. உங்களை தேவன் அனுப்பி வைத்து தேவனுடைய சமூகத்திலிருந்து நீங்கள் இங்கே வந்தது உண்மையானால் மறுபடி நீங்கள் தேவ சமூகத்தில் கடந்து போகணும். இல்லை, நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க. நான் நினச்சி பார்ப்பேன், நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது. நான் நினச்சி பார்ப்பேன், எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறான், எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னுடைய இரத்த உறவு இல்லவா? இவங்க எங்கே இருக்கிறாங்க ஆண்டவரே? பதில் என்ன தெரியுமா? பாதாளத்தில் சாத்தானுடைய இருக்கிற இடத்துல இன்னும் அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதனால ஆசை, நான் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடாது. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட பாதாளத்தில் நான் இருக்கக்கூடாது. எனக்கு ஆசை தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் கடந்து போகணும். இதுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன? யாசோவே பேசியா, நான் அவரை மகிமைப்படுத்துவதற்கு காரணம் என்ன? எத்தனை பேர் சொல்றான் பிசாசு பிடிச்சி நிற்கிறான். அவனுக்கு பிசாசு பிடிச்சிச்சு, அவன் என் பேர சரியில்லை, அவன் பாஸ்டரா, அவன் கள்ளப்பைய, பைபிளை மாற்றி பிரசங்கம் பண்றான். சொல்லட்டும், எனக்கு என்ன காரணம்? எனக்கு என்ன நஷ்டம்? என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நான் செவ்வன நடத்த, அந்த பிள்ளைகளை கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எனக்கு சித்தம் கொண்டு கொடுத்திருக்கிறார். நான் அதை உண்மை உத்தமமாக செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் கேட்டால் நான் உண்மையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா தகப்பனுக்கு தெரியும் பிள்ளையினுடைய குணம், பிள்ளைகிட்ட இருக்கிற போராட்டம், பிள்ளையினுடைய தீய குணங்கள் தகப்பனு தாய்க்கு தெரியணும். ஆமென்.